அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. ஏஞ்சு நானும் அப்பத்துல இருந்தே பாத்துட்டு இருக்கேன். அரை மணி நேரமா எங்க ரெண்டு பேரும் ஹால்ல போட்டு உட்கார வச்சுட்டு நீ பாட்டுக்கு உன் போக்குல என்னத்தை யோசிச்சுட்டு இருக்க? பொங்காதுங்க மம்மி, இருங்க சொல்றேன். இல்ல எங்களுக்கு வேற வேலையும் சொல்லியும் இல்லைன்னா நினைச்சுக்கிட்டு இருக்க. அப்பத்துல இருந்தே உன் மூஞ்சியை மாறி மாறி பாத்துக்கிட்டு இருக்கான். ஒன்னல் பிள்ளைனா என்ன யாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லணும். இல்லனா ஏதோ கனவு கண்டுட்டேன், இருக்கு பிடிச்சு உங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டுட்டேன், போய் வேலையை பாருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லணும். அதை விட்டுக்கிட்டு இருமா, அவ ஏதோ தயங்கி இருக்கா. என்ன பாப்பா, ஏதாவது பிரச்சனையா? டாடி, உங்களுக்கு வினிதா எவ்வளவு பிடிக்கும்? அவ எங்களுக்கு எதுக்கு மக்களே பிடிக்கணும்? உனக்கு பிடிச்சா போதான்ல. டாடி, உங்களுக்கும் பிடிக்கணும்ல. இங்க பாரு பாப்பா, உன் மனசுல யாருமே இருந்தது கிடையாது. என் கல்யாண விஷயத்துல எல்லாமே நீங்களே பாத்துக்கோங்க டாடின்னு அப்படின்னு எங்க பொறுப்புல நீ விட்டுட்ட. அதனாலதான் நம்ம வசதிக்கு தகுதிக்கு எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி ஒன்னே மாதிரி வீட்டுக்கு ஒரே பையனா இருக்க சஞ்சய பார்த்தது. ஆனா என்ன, நீயே சொல்லிட்ட பிரியா மனசுல சஞ்சய் தான் இருக்காரு, சஞ்சய் மனசுல பிரியா தான் இருக்கா அப்படின்னு. அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு நீ என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணனா ஓகே. ரெண்டு பேருக்கு இப்ப கல்யாணமா ஆயிட்டு. ஏன் டாடி, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததுல உங்களுக்கு விருப்பம் இல்லையா? இந்த உலகத்திலேயே அவங்கள மாதிரி பெஸ்ட் கப்பிள் யாருமே கிடையாது தெரியுமா? அதான் கடவுள் போட்டு முடிச்சு. நாங்க போய் அப்படி நினைப்போமா? பிரியாவே இந்த வீட்டு பொண்ணு மாதிரி தான். ஏதோ பதட்டத்துல இருக்க அஞ்சு. அதான் நான் சொல்ல வரத முழுசா புரிஞ்சுக்க முன்னாடியே நீயா ஏதோ ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு பேசிய. அவங்க ரெண்டு பேரும் சேரனா நீ ஆசைப்பட்ட. உன் முடிவுல ஒரு நியாயம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். நீ என்ன ஒரு முடிவெடுத்தாலும் அது சரியாதான் இருக்குன்னு நம்புறேன் நான். இப்ப வினித்து பிடிச்சிருக்குன்னு சொன்னா 18 வயசுல நீ ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு வந்து சொன்னீங்கன்னா அப்ப நாங்க கொஞ்சம் யோசிச்சிருப்போம். வாழ்க்கையை பத்தின முடிவு எடுக்க தெரியாத வயசு, இவ எடுத்த முடிவு சரியா இருக்குமா அப்படின்னு. ஆனா உன் வாழ்க்கை துணையை பத்தின முடிவை நீ எப்ப எடுக்கணுமோ அப்ப கரெக்டான நேரத்துலதான் எடுத்திருக்க. இருந்தாலும் ஒரே பொண்ணோட வாழ்க்கை அந்தால போட்டுன்னு விட்டுற முடியாதுல்ல. நானும் விசாரிச்சேன், நல்ல பையன், தொழிலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காரு. தனக்கு முன்னாடி இருக்க நோயாளிய பார்க்காம தனக்கு வீட்டுல இருக்க ஒருத்தரா பார்த்து மருந்து பாக்காரு. எல்லாத்துலயும் நாங்க பாத்திருந்தா உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ள பாத்திருப்போமோ அதே மாதிரிதான் உன் செலக்ஷன் தான் இருந்தது. அதனால நீ எல்லாம் கவலைப்படாத, உனக்காண்டிதான் நாங்க சம்மதிச்சிட்டோமோ அப்படின்னு. இதுக்கு ஆளுல கூட்டு உயிரை எடுத்துட்டு இருக்க. ஏன்டாடி, எனக்கு வினிதா பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், உடனே நீங்க ஏத்துக்கிட்டீங்க. ஆனா எனக்கு என்னமோ ஒரு ஆசை இருக்கே. சொல்லுமா, அதே நிறைவேற்றி வச்சிருவோம். டாடி, எனக்கு சர்ச்சில் கல்யாணம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. அதான் அப்பவே சொன்னேன், பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு அளவுக்கு மேல செல்லம் வச்சு கொடுக்கக்கூடாதுன்னு. மனசு கேட்கல, தலையில தூக்கி வச்சுல கொண்டாடினாரு. அதான் அவ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கா. இனிமே நம்ம பெத்த கடமைக்கு கேட்டுக்கிட்டே இருப்போம். இப்ப எதுக்கு ஸ்பீக்கர் ஆன் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் அன்னைக்கே உங்கள்ட்ட படிச்சு சொன்னேன், இவ ஆட ஆட்டத்துக்கெல்லாம் தொட போவாதுங்க அப்படின்னு. இன்னைக்கு நல்ல உச்ச தலையில மிளகாய் வச்சு தேய்ச்சி அரைச்சிட்டா இல்ல மம்மி? என்னடி மம்மி, ரெண்டு பேர் வீட்டுல உள்ளவங்களும் சேர்ந்து என்ன பேசல, அதுக்குள்ளாடி நல்ல ஒண்ணு இறக்கி விட்டுருக்காங்கல்ல. எங்க விளக்கப்படிதான் கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்லி விட்டானா மம்மி? அவருக்கு அந்த மாதிரி பட்ட புத்தி எல்லாம் கிடையாது. அப்பப்பா, ஒரு வார்த்தையில மனுஷங்க இப்படி எல்லாம் பொறுத்து தள்ளிடுவாங்களா? எங்கெங்க இல்லாம கேட்டிருக்கேன். இப்பதான் நம்ம வீட்டுக்குள்ளாடி நடக்கத பாக்கேன். ஏ அஞ்சு, சின்ன வயசுல இருந்து ஒத்த பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு அந்த மனுஷன் பொத்தி பொத்தி உன்னை வளர்த்தாரு. இப்போ அவர் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா நாங்களாம் சம்மதிச்சாச்சு. இப்ப வந்து அந்த முறைப்படி இந்த முறைப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. சொந்தக்காரங்கள கொஞ்சம் எல்லாம் நாங்க எப்படி முழிக்கிறது? முழிக்க முடியாட்டா கமந்து படுத்து தூங்குங்க, எதுவும் யாரும் சொல்ல மாட்டாவ. வாய் குரட்டி. அதான் டாடி, அவிய பங்குக்கு ஒரு ஆட்டத்தை போட்டாச்சுலாம். இனிமே நீங்க உங்க பங்குக்கு ஒரு ஆட்டத்தை போடுங்க. அஞ்சு, இல்ல இவனெல்லாம் பிடிச்சிருக்குன்னு வந்து சொன்னேன். உன் விருப்பம் தான் எங்க விருப்பம்னு சொல்லிட்டு முடிச்சிட்டோம். இவ்வளவு பெரிய குடும்பம், ஒவ்வொருத்தங்கள்ட்டயும் நான் எப்படி பதில் சொல்லுவேன்? ஏன் டாடி, எனக்குன்னு அம்மா அப்பா குடும்பம் எல்லாரும் இருக்கீங்க. ஆனா அவருக்குன்னு யாருமே கிடையாது. தாலி கட்டும்போது அவருக்கு தோணல, இதே மாதிரி எனக்கு அம்மா அப்பா இருந்தாங்கன்னா இத்தனை வருஷமா நான் நம்பிட்டு இருந்த அந்த விளக்கப்படியே கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு. அந்த கடவுள் இந்த கடவுள் நாமளும் பிரிச்சு பார்க்கல, வினித்தும் பிரிச்சு பார்க்க ஆள் கிடையாது. ஆனாலும் நான் எடுத்துக்க முடியல. ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னு நம்புங்க டாடி. இத அவரா கேட்க சொல்லுதா இல்ல நீனா கேட்டுட்டு இருக்குதியா? எந்த காலத்திலயும் அவர் அப்படி எல்லாம் கேட்க சொல்ல மாட்டாரு. அவர் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது. பாருங்க டாடி, நீங்க என்ன நினைச்சாலும் ஒண்ணும் இல்ல. வினித்துக்குள்ளாடி நிறைய தாழ்வு மனப்பான்மை இருக்கு. அவ பெரிய வீட்டுல உள்ள பொண்ணு, அம்மா அப்பா பெரிய ஃபேமிலின்னு இருக்கவா. நமக்குன்னு யாருமே கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறமா அவ்வளவு பெரிய வீட்டுல இருந்த பொண்ணு எப்படி நம்ம கூட சாதாரண வாழ்க்கை வாழ்வா? ஆசிரமத்துக்கு நம்ம ஏதாவது பண்ணா தடையா வந்து நிக்க மாட்டலாம் அப்படின்னு அவருக்குள்ளாடி ஏகப்பட்ட கேள்வி இருக்கு. இதுக்கெல்லாம் நான் முதல்ல ஒரு ஹோப் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு புரியாதது இல்ல டாடி. அஞ்சு, நீ பேசுறதெல்லாம் நியாயம்தான். ஆனா நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இதே ஊர் தான். ஒவ்வொருத்தங்களுக்கா நான் எப்படி பதில் சொல்லுவேன்? நீயே யோசிச்சு பாரு. இப்ப நான் அவருவ மனசை மாத்திட்டாருன்னு சொல்ல வரல, ஒவ்வொருத்தங்களா வருவாவ. பையன் டாக்டரா இருக்கிறதுனால இவ்வளவு இறங்கி போறீங்களே அப்படின்னு. டாக்டர்னா இதை விட வசதியான வேலையில இருக்கீங்களே என்னால பார்க்க முடியும். எல்லாரும் கேட்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? அப்போ நீங்க சொல்றதெல்லாம் பொய் தானே டாடி?
நான் இப்பவும் சொல்றேன், நமக்கான சொந்த பந்தம் எல்லாம் முதல்ல இருக்கவங்க, பிறந்து வளர்ந்து இத்தனை வருஷமா நம்ம கூடாலே இருக்கவங்க. ஆனா வினித் சம்பாதிச்சிருக்க சொந்த பந்தம் எல்லாம் அப்படி கிடையாது. அவர் பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் சம்பாதிச்சவங்க. அதுக்கு எப்பவுமே நான் மதிப்பு கொடுக்கதான் செய்வேன். ஆனா நீ இப்ப எடுத்திருக்க முடிவு சரியில்லை. யார் மூஞ்சிலே நான் முழிக்க முடியாத அளவு நீ பண்ணிட்டு இருக்க. அடுத்தவங்க யாரும் என்ன கஷ்டப்பட்டு வளர்க்கல டாடி. நான் 8 மாசமா இருக்கும்போதே பிறந்துட்டேன். அப்பவே இறந்து போக வேண்டிய பிள்ளை, டாக்டர்ஸ் எல்லாம் கை வச்ச பிள்ளை அப்படின்னு இப்பவும் ஆண்டி வரும்போது சொல்லிட்டு தான் இருப்பாவ. அப்ப எல்லாம் என்ன கஷ்டப்பட்டு பார்த்தது, எனக்கு உடம்பு சரியில்லைனா என் கூடால இருந்து என்ன கவனிச்சுக்கிட்டது இதெல்லாம் அடுத்தவங்க கிடையாது, நீங்க தான். அதனால அடுத்தவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு பத்தி பேசிட்டு இருக்காதுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அது மட்டும் தான் எனக்கு முக்கியம். பிரியாவே எடுத்துக்கோங்க டாடி. அவ காதலுக்காக அவங்க விருப்பப்படியே நடந்துக்கிட்டா. அவ பண்ணும்போது யாருமே தடையா நிக்கல. ஆனா நான் ஒரு முடிவு எடுக்கும் போது மட்டும் எல்லாரும் தடையா இருக்கீங்க. நமக்கு யாருமே இல்ல, கல்யாணம் ஆயிட்டா அதை பண்ண முடியாது இதை பண்ண முடியாது அப்படின்னு நினைக்க வினித்துக்கு ஒரு ஹோப் கொடுக்கறதுக்கு தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன கல்யாணம் பண்றதுனால அவரால் அதை பண்ண முடியாது இதை பண்ண முடியாது அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காரு. அதையெல்லாம் உடைக்கிறதுக்கு தான் நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன். இங்க பாரு அஞ்சு, ஒத்த பிள்ளையை பெத்து வச்சிருக்கோம். உன் விருப்பத்துக்கு மாறா நான் நடந்துக்க போறதும் கிடையாது. இன்னைக்கு இப்பவே சஞ்சய் வீட்டுக்கு போறேன். இந்த பிரச்சனைக்கு எல்லாம் ஒரு முடிவு கட்டணும் இல்ல, அவரே வர சொல்லி உங்களுக்கு என்ன விருப்பம்னு கேட்க போறேன். உன் விருப்பம் தான் அவர் விருப்பமா இருந்ததுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, எங்க பாட்டுக்கு கல்யாணத்தை பண்ணி வைப்போம். ஆனா ஒண்ணு, இப்ப இருக்கு நம்ம உறவு இதே மாதிரி நிலைக்குன்னு மட்டும் நினைக்காத. ஆனா நீ ஆசைப்பட்டது நல்லாவே நடக்கும், கண்டிப்பா நடக்கும், கவலைப்படாத. முதலா நான் எடுத்த தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்க. என்னோட முடிவு கரெக்ட் தானே, சீக்கிரமா நீங்களே புரிஞ்சுப்பீங்க. மம்மி அதான் உங்க புருஷர் பொய்யாச்சுல, பின்னாடியே போலியா? அதான் அளவுக்கு அதிகமா செல்லம் வச்சு கொடுத்தாச்சுல உனக்கு. இனிமே நீ தலைக்கு மேல யார் இருந்ததா மிளகா அரைக்க பாப்பா. முன்னமே போயிட்டாருல, பின்னாடியே போங்க. எப்போ இதானே நடக்கும். சாரி டாடி, முதல்ல உங்களை எதிர்த்து பேசுற மாதிரி ஆயிட்டு. எது பண்ணாலும் நான் பண்றது சரியாதான் இருக்குன்னு நம்புவீங்க. இதுல இப்ப உங்களுக்கு புரியாட்டாலாம் இதுக்கு பிறகு உங்களுக்கு புரியும். ஐயோ டாடி இந்த மட சாம்பிராணிட்ட கேட்கும்போது இவர் வாய் பிளந்துட்டு வேற ஏதாவது சொல்லி விட்டுருவாரோ என்னமோன்னு தெரியலையே. அதுக்கு முன்னாடி நம்ம போன் பண்ணி முந்திடுவோம். அட நாம போன் பண்ணலாம்னு நினைச்சோம், அந்த பிள்ளையே போன் பண்ணுது. ஹலோ சொல்லுங்க மேடம், உங்களுக்கு 100 வருஷம் தான். அடடா 100 வருஷம் எல்லாம் வாழ்ந்து நான் என்ன பண்ண போறேன்? 2 வருஷம் வாழ்ந்தாலும் உங்க கூட வாழ்ந்தா போதும்ல. அது சரி, இப்பதான் உங்களுக்கு போன் பண்ணலான்னு போன் எடுத்தேன், அதுக்குள்ளாடி நீங்களே கால் பண்ணிட்டீங்க. என்ன இன்னைக்கு காலேஜ் போலியா? அதான் உங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃப் இன்னைக்கு லீவ் போட்டுட்டாவே இல்ல. எனக்கு போர் அடிக்கும், அவ வந்தாதான் எனக்கு ஜாலியா இருக்கும். அதான் நானும் போகல. பரவாயில்லையே, இப்ப எல்லாம் கட்டடிக்கிறதுக்கே நிறைய காரணம் கிடைக்குதே. அதெல்லாம் இருக்கட்டும், நான் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்கள்ட்ட பேசலாம்னு போன் பண்ணேன். முக்கியமான விஷயமா? ஆமா, நம்ம விஷயத்தை பத்தி எங்க டாடி கிட்ட நான் சொல்லிட்டேன். அத முன்னமே சொல்லிட்டீங்க இல்ல? அது கிடையாது, நான் சர்ச்சில் வச்சுதான் கல்யாணம்னு சொல்லிருந்தேன்ல, அத பத்தி எங்க டாடி கிட்ட நான் பேசிட்டேன். அவங்க இப்ப சஞ்சய் வீட்டுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள்ட்டையும் பேசிட்டு உங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்பாவ, உங்களுக்கு எந்த முறைப்படி கல்யாணம் வேணாம் அப்படின்னு. அந்த நேரத்துல கண்ணை மூடிக்கிட்டே இல்ல கண்ணை திறந்து வச்சுக்கிட்டே சொல்லுங்க, எனக்கு கல்யாணம் ஆனா சர்ச்சில் தான் நடக்கணும் அப்படின்னு அடிச்சு பேசிருங்க. இல்ல புரியல. எங்க டாடி வந்து கேட்பாங்க, உங்களுக்கு எந்த முறைப்படி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு. நீங்க சர்ச்சிலேயும் சொல்லிருங்க. இல்ல இதுல யாரையும் அடிச்சு பேசணும்னு சொன்னீங்களா, அதான் யாரை அடிக்கணும்னு கேட்டேன். ஹலோ என்ன நக்கலா? சச்சா, உங்களை போய் நக்கல் பண்ண முடியுமா? நீங்க யாரையும் அடிச்சு பேசணும்னு சொன்னீங்க, அதான் யாரை அடிக்கணும்னு தெரியாம என் பாட்டுக்கு பக்கத்துல நிக்கவங்கள நான் அடிச்சு போட்டுட்டேன்னா இத மேய்க்கிறதுக்கு 10 கழுதை மேய்க்கலாம். என்னன்னா புரியல? ஒண்ணும் இல்ல, இங்க பாருங்க, நான் சொல்லத ஒழுங்கா காது கொடுத்து கேளுங்க. நல்ல காது கொடுத்துதான் கேட்கன்னு சொல்லுங்க. நான் எது சொல்றேனோ அததான் டாடி கிட்ட நீங்க சொல்லணும். மவன நான் சொல்றத மட்டும் பண்ணாம வேற ஏதாவது பண்ணுனீங்கன்னு வைங்க. பண்ணுனா என்ன பண்ணுவீங்க மேடம்? அது பிறகு ஃபர்ஸ்ட் எய்ட் பால் சம்பு இருக்கலாம், அதுல பேதி மாத்திரை தான் கலப்பேன். அது பிறகு ரொம்ப கஷ்டப்படவே சொல்லிட்டேன். ஆனா நல்ல வருவீங்க நீங்க. நாங்க யோசிக்காதத பத்தியும் யோசிக்க வச்சு அப்படியே கிறுக்கல்ல சுத்த விடுறது. ரொம்ப புகழாதுங்க, இத பத்தி அடுத்த எபிசோட்ல பேசலாம். இப்போதைக்கு நான் சொல்லத மட்டும் தெளிவா கேட்டு அதுபடி நடந்துக்கிட்டு சொல்லிட்டேன். அதான் 5 சொல்லிட்டீங்களா, இனிமே பொழிச்சிடலாம். இனிமே உங்கள்ட்ட வளவலான்னு பேசிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல, வேற நிறைய வேலை இருக்கு. சோ பை. சரி சரி. ஒருவேளை இவருக்கு புரிய மாதிரி பண்ணியாச்சு. இனிமே இந்த பிரியாக்கு ஒரு ஃபோன் பண்ணிடுவான். அப்படி அங்க சொன்னான். இப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்கன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு சத்தம் போட்டு அவன்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். நானும் உனக்கு ஒரு அண்ணன் மாதிரி தான். கீழே போய் நீ கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டதா சொல்ல போறேன்னு சொன்னேன். அதுக்கு என்ன சொன்னாய்? அனக்கம் கட்டாம இருந்தான். சஜுக்குள்ளாடி இப்படி ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குன்னு யாருக்குமே தெரியாம போச்சுது பாத்தீங்களா? சஞ்சய் மாமா இறந்த டைம்ல எல்லாருமே வாய் விட்டு அழுதது உண்மைதான். ஆனா அவன் மட்டும் என்னத்தைய பத்தி யோசிச்சுட்டே இருந்தான். அமெரிக்கால இருந்து இங்க வந்தோம்ல, வந்த டைம்ல ஒரு நாள் அத்தா அம்மாக்கு மடியில படுத்துட்டு அழுதுட்டு இருந்தான். அழுதுட்டு இருந்தானா? ஆமாங்க, அவன் போனதுக்கு நான் தான் காரணம். நான் மட்டும் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணியிருந்தா அவன் இந்நேரம் உயிரோட இருந்திருப்பான்ல அப்படின்னு. அத்தம்மா கூட அதுக்கு அவனை நீ எனக்கு வேற வேற இல்ல அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இப்ப பாக்கும்போது எங்களை விட அவன் தான் பயங்கரமா கஷ்டப்பட்டிருக்கான். ஏன்னா இப்படி ஒரு கில்ட்டி ஃபீல்ல இருந்திருக்கான்.
ஏதாவது பண்ணி அவனை இதுல இருந்து வெளியே கொண்டு வரணும் பிரியா. சஜிட்டு சொன்ன மாதிரி அத்தா மாட்ட போய் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். இல்ல குட்டிமா, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. முதல்ல அவனை இதுல இருந்து வெளியே கொண்டு வரணும். அதுக்கு அப்புறம் அவனுக்கு கல்யாணத்தை பத்தி பேசினா போதும். வயசெல்லாம் ரொம்ப ஆகல. புறம் எதுக்கு அத்தா மாட்ட பேசுறதா சொல்லிட்டு வந்தீங்க? அவன் மனசை மாத்ததுக்கு சும்மா அப்படி சொல்லிட்டு வந்தனே தவிர நான் இப்ப சொல்ல போறதெல்லாம் இல்ல. என்ன வரக்கூடியது ஒரு உயிருள்ள பொண்ணு பிரியா. அம்மா அப்பா பிறந்து வளர்ந்த வீடு குடும்பம் எல்லாரையும் விட்டுக்கிட்டு ஒரு பையனை நம்பி வர ஒரு பொண்ணு. எல்லா பொண்ணுங்களுக்கும் எவ்வளவு கனவு இருக்கும். ஒரு கனவோட ஒரு பொண்ணு வீட்டுக்கு கால் எடுத்து வைக்கும் போது இவன் அண்ணனுக்கு ஒன்ன பாவினா அவன் வாழ முடியாத வாழ்க்கை எனக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு இருந்தானா அந்த பிள்ளை பாவம் இல்ல. நாம எல்லாம் உருட்டி மரட்டி சென்டிமெண்டா அவனை லாக் பண்ணலாம். ஆனா வரவங்க பாவம் இல்ல குட்டிமா, ஏதாவது பண்ணணும். பிரியா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? உங்கள மாதிரி ஒருத்தர் நான் பார்த்ததே இல்லங்க. அது எப்படி உங்களால மட்டும் எல்லார் மனசையும் புரிஞ்சுக்க முடியுது? Because I am a doctor. ஆரம்ப பெருமையெல்லாம் ரொம்ப பீத்தாதுங்க. ஊர் உலகத்துல வேற டாக்டரே கிடையாதா? எப்ப ஒருத்தங்க எப்படி யோசிப்பாங்க, இப்படி யோசிக்கிறவங்க என்ன மாதிரி இருக்காங்க, ஒவ்வொருத்தங்களோட மனநிலையும் ஒரு 5 நிமிஷம் பேசினாலே போதும் எங்களுக்கு புரிஞ்சிடும். அப்படியா? ஏங்க சொல்லு. இவ்வளவு நாள் என் கூட இவ்வளவு பெரிய ஜோசியக்காரர் இருக்காருன்னு தெரியாம போச்சுங்க. இப்போ என் கூட ஒரு 10 நிமிஷமா இருந்து பேசிட்டு இருக்கீங்கல்ல, நான் என்ன மனநிலையில இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். சொல்லிடுவேன். சொல்லுங்க பாக்கலாம். சொல்லிடுவேன். அட சொல்லியா பாக்கலாம். பர்றா, எப்பண்டா ஸ்ரீயா வருவான்? இவனை நடிச்சு ஏமாத்தி காலேஜ் கட்டடிக்கிறது எப்படி? எப்படியெல்லாம் இவன் கண்ணுல மண்ணை தூவிட்டு காலேஜ் போகாம வீட்டுல கட்டடிக்கிறது? அது பிறகு எப்படியாவது நம்ம அம்மா அப்பா வீட்டுக்கு போயிடணும். இதானே கரெக்ட் தானே? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் அப்படிதான். தூரத்துல இருந்து ஒருத்தவங்களை பார்த்தாலே அவங்க என்ன யோசிக்காங்க அப்படின்னு எல்லாம் எனக்கு தெரியும்ல. அது எப்படி தெரியும்? சிரிச்சீங்களா? சேச்சா, அழுதுட்டு இருக்கேன். இப்ப எப்படின்னு சொல்ல போறீங்களா இல்லையா? ஏன் அததான் 24 மணி நேரமும் உளறிக்கிட்டே இருந்த. இப்போ உங்க அத்தா அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் உல்லாச பறவையா பறக்க ஆரம்பிச்சுட்ட. ஆமா பாத்தீங்களா, இப்ப நான் உங்களை கண்டுக்கிட்டதே கிடையாது. நான் பாட்டுக்கு என் வேலையை பாத்துக்கிட்டு இருக்கேன். அதான் அங்க போனதுக்கு பிறகு வருவையில காலை சுத்திட்டு அப்ப இருக்கு குட்டிமா உனக்கு. ஆனாலும் எப்படா அந்த நாள் வரோம் அப்படின்னு இருக்கலாம். எவ்வளவு ஜாலியா இருக்கும்ல. ஜாலியா இருக்குமா? ஆமா, நீங்க சந்தோஷப்பட மாட்டீங்களா? வெடி வச்சுலாம் எங்க சந்தோஷத்தை வெளிக்காட்டுவோம். ஆனா உனக்கு ஜாலியா இருக்குன்னு சொன்ன பத்தியா, அதான் சிரிச்சேன். டாக்டர் கூடவே இருக்காரு, அது பிறகு என்ன ஜாலியா தான் இருக்கான். அந்த டைம்ல இதே டைலாக் சொன்னீங்கன்னா ஓகே தான். போன எங்க போட்டிருக்க? கீழே இருந்துட்டு அத்தாம கூப்பிடுறாங்களோ? ஆண்டி இல்ல பிரியா, கல்யாண பொண்ணு அஞ்சு. போன கீழே சார்ஜ் போட்டிருக்கீங்க. சார்ஜ் இல்லையா? சுவிட்ச் ஆஃப் ஆவதுக்கு இருந்து. கால் அட்டன் பண்ணி பேசுங்க. ஹலோ, சொல்லுமா கல்யாண பொண்ணு. ஆமா, உங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு ஏன்னா நேரமா வேலை தானா? ஏன் இல்ல, 4 தடவையே கண்டினியூஸா கால் பண்ணிட்டே இருக்கேன், போன் அட்டன் பண்ண மாட்டேங்க. அதான் ஏதாவது மாட்டு மேய்க்கிறதுக்கு ஏதாவது போயிட்டாளோ அப்படின்னு கேட்டேன். பொறு குட்டிமா, இன்னமும் உன்னை பத்தி என்னெல்லாம் சொல்றான்னு பாப்போம். ஒரு மனுஷி எத்தனை தடவை தான் போன் பண்றது? போன் அட்டன் பண்ண தெரியாட்டா? தலை சுத்தி தூக்கி போட்டுருக்கலாம்ல. அடியே, சார்ஜ் போட்டிருக்கேன். ஓ, புருஷன பொண்டாட்டியும் ஒண்ணா இருந்தா ஸ்பீக்கர்ல போட்டு கலாய்ச்சிட்டு இருக்கீங்களா? வாய் கோரேன், இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு கல்யாணம் தான். அத பத்தி தான் பிரியா ஒரு முக்கியமான விஷயத்தை உன்கிட்ட சொல்லலாம்னு போன் பண்ணேன். எங்க டாடி இப்ப சஞ்சய் வீட்டுக்கு போவாருன்னு நினைக்கிறேன். எங்க வீட்டுக்கா? ஆனா நாங்க பிரியா வீட்ல எல்லாம் இருக்கோம், விருந்துக்கு வந்திருக்கோம். அச்சச்சோ, ஆமா பாத்தீங்களா, நானும் மறந்துட்டேன். டாடி கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஒண்ணும் இல்ல, அம்மா அப்பா இருக்காவெல்லாம். என்ன இருந்தாலும் அவங்க தான் ஒழுங்கா பேசி முடிப்பாங்க. அவங்க இல்லாததுனாலதான் நானே இவ்வளவு நாள தள்ளி தள்ளி போட்டுட்டு இருந்தேன். ஏதோ முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணுமா? பேசுறதே கிளம்பி போனாவ. முக்கியமான விஷயமா? அது என்னது? அதெல்லாம் எனக்கு ஒழுங்கா தெரியல. ஏதாவது கல்யாண விஷயமா பேசுறதுக்கா இருக்கான். எடி, ஒரே சந்தோஷம் தான். ஆமா, என்ன உனக்கு புட்டிய நானும் என் புருஷனை உளுந்து உளுந்து கவனிக்கணும்ல. வாய் அடக்கால பத்தீங்களா? சரி சரி, வாராங்கன்னு உங்கள்கிட்ட சொல்லதுக்கு தான் போன் பண்ணேன். நான் கட் பண்றேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு. எம்மா போமா, இப்பவே குளிச்சிட்டு ரெடி ஆயிட்டு நில்லு. கல்யாணத்தன்னைக்கு தாலி மட்டும் கட்டினா போதும்ல, மேக்கப் எதுவும் தேவையில்லை அந்த டைம்ல. உங்களுக்கு என்னப்பா, நீங்க பேசுவீங்க. ஒரு வேலை வெட்டின்னு ஒண்ணு இருக்காது. சாப்பிடறது தூங்குறது எல்லாம் மாமியார் வீட்டுல தானே. சகல கல வசதிகளும் செய்து தந்து உங்களை பத்திரமா பாத்துக்கிட்டு இருக்காவ. நேரத்துக்கு வயிற்று நிரப்பதுக்கு சாப்பாடு வேற. புறவி என்ன?
என்னாச்சு வீட்டுல ரொம்ப வேலை தான் போல உங்களுக்கு. சமையல், வீட்டு பெருக்கிறது, கிளீன் பண்றது எல்லாம் நீங்க தானா? உங்க ரெண்டு பேருக்கும் வேலை வெட்டி இல்ல, சும்மா இருந்துகிட்டு யாராவது போன் பண்ணாவல்னா அவங்கள வச்சு செஞ்சுட்டு இருப்பீங்க. சோ பை. வச்சுட்டான். இவன் எப்படி மேய்க்க போறான்னு தான் தெரியல. அது எப்படி குட்டிமா எல்லாத்துக்கும் அகைன்ஸ்டாவே கிடைக்குது. என்ன அகைன்ஸ்டா கிடைச்சு? இப்ப பாரு, வினித் ரொம்ப சைலண்ட் டைப். அவனுக்கு இப்படி ஒரு பொண்ணு. நம்ம சாரா ரோகித்தை எடுத்துக்கா, வாயை திறந்தா குழாயடி பைப்ல சண்டை போடுவாவேலாம். அதே மாதிரிதான் சாரா பொறிஞ்சு தள்ளுவா. ஆனா அவரை பத்தியா சிரிச்சுக்கிட்டு பேசாம பாத்துக்கிட்டு இருப்பாரு. அவரா மத்தியானம் சாப்பிடும்போது என்னமோ பியாய் கதையை சொல்லி பையன் கட்டி விட்டுட்டாராம். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ரூம் பக்கமா போறேன். அங்க என்ன தெரியுமா நடந்தது? ஏன்? எனக்கு குளிக்கணும், பாத்ரூம்ல கொண்டு விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா அவர்கிட்ட. ஐயா ஏன்? நீங்க தானே பியாய் கதையை சொல்லி பையன் கட்டி விட்டியா? கட்டில கீழே காலை கூட தொங்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே அலப்பறை பண்ணிட்டு இருந்தா. அதான் இப்ப என்னைய பத்தியா எல்லாரு கூடாலே நல்லா பேசி சிரிச்சு அந்த மாதிரி இருப்பேன். ஆனா நீ எப்படிப்பட்ட கேரக்டர்னு பாத்தியா? பேசுறதுக்கு முந்தையே இத பேசலாமா வேண்டாமா அப்படின்னு 100 தடவை யோசிச்சுட்டு தான் பேசுவ. அதான் ஓவரா வாய் காட்டினவங்களுக்கு எல்லாம் கடவுள் கொடுத்த பரிசு. ஆமா, எனக்கு நல்லது தானே. ரொம்பதான். பிரியா, மக்களே பிரியா. அடடே, வாங்க வாங்க. நீங்களா எப்படி இருக்கீங்க? கடவுள் ஆசீர்வாதத்துல நல்லாவே இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? குடும்பம் எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லாவே இருக்கோம். எங்க வீட்டுல பிரியா சஞ்சு யாருமே இல்லையா? அட, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? விருந்துக்கு மாமியார் வீட்டுக்கு போயிருக்காவ. ஓ அப்படியா? நான் இங்க வரதா சொல்லிட்டு இருந்தேன். வீட்டுல அஞ்சு ஒரு வார்த்தை என்கிட்ட ஞாபகப்படுத்தலையே. மறந்துருப்பா. வாங்க உட்காருங்க. இல்ல இல்ல, உடனே கிளம்ப வேண்டியதுதான். வெளியே டிரைவர் வேற காத்துட்டு நிக்காரு. அவசரமா வந்திருக்கீங்க? ஆமா, நமக்குள்ளாடியே அஞ்சுக்கு வினித்து தான், வினித்துக்கு அஞ்சு தான் அப்படின்னு பேசிட்டோம். மேல நடக்க வேண்டியது நடக்கணும்ல. பிள்ளைகளுக்கு அந்தந்த நேரத்துல கல்யாணம் பண்ணி வச்சாதானே பெத்தவிய நம்ம மனசு குளிரும். அதான் இது வரைக்கும் நீங்க 2 பேரும் ஊர்ல இல்ல, அதான் தள்ளி போட்டுட்டே இருந்தேன். வினித் வேற சஞ்சய் அம்மா அப்பா ஏன் அம்மா அப்பா மாதிரி தான், அவங்கள்ட்ட பேசி முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. காலையில அந்த ஹோம்ல இருக்க அம்மாக்கு போன் பண்ணேன். யார ஆசிரமத்துல வினித்த வளர்த்தவங்களுக்கா? ஆமாமா, நீங்களே பேசி முடியுங்க, எனக்கு எதுனால சம்மதம் தான் அப்படின்னு அவ. அதான் மேற்படி எல்லாம் உங்கள்கிட்ட பேசி முடிக்கலான்னு வந்தேன். டாக்டரும் பிரியாவும் இல்லாம போயிட்டாவ. பிள்ளைகள் கல்யாணம் வந்தா நமக்கு தான் வேலை அதிகம். வேலை அதிகம் தான், ஆனா திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டா. என்னாச்சுனே? எனக்கு சர்ச்சில் வச்சுதான் கல்யாணம் பண்ணணும், அதான் என் ஆசை அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டா. அதான் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அவ ஆசை குறுக்க நான் இது வரைக்கும் நின்னதும் கிடையாது. முதல்ல அஞ்சுக்கு எனக்கு இன்னைக்குதான் சண்டை மாதிரி போயிருக்கு. கோபத்துல நான் வேற 4 வார்த்தையை விட்டுட்டு வந்துட்டேன். என்னதான் சொந்த பந்தம் முக்கியமா இருந்தாலும் அடுத்தவங்களுக்காண்டி எல்லாம் வாழக்கூடாது. நம்ம சந்தோஷத்துக்காண்டி வாழணும். அப்படி நம்ம நினைச்சாலும் விட மாட்டேங்கலாம். 4 பேர் 4 விதமா வந்து பேசுவாவைலாம். இனிமே பெரிய உத்தியோகத்துல இருக்க பையன் கிடைச்சதான் இவ்வளவு விட்டு கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்பாவ. என் மூஞ்ச எங்க கொண்டு வைப்பேன்? ஐய, இதுக்கெல்லாம் யோசிக்கலாமா? வாழ்ந்தாலும் தப்பாதான் பேசுவாவ, செத்து போனாலும் தப்பாதான் பேசுவாவ. நல்ல வாலிவிலையும் பார்த்து தப்பாதான் பேசிட்டு இருக்காவ. நடு வீட்டுல ஒருத்தர் இறந்து கிடந்தா கூட அவரை பத்தி எதெல்லாம் தப்பா பேசலன்னு பேசிட்டு இருக்காவ. எல்லாம் கரெக்ட் தான், ஆனாலும் உங்க பொண்ணு எதுவும் காரணம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டா. வினுத்துக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை எப்பவுமே உண்டு. ஒருவேளை அதை போக்குறதுக்காண்டி கூட இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கலாம்ல. என்னதான் நீங்க சொந்த பந்தங்களோட வாழலைனாலும் இத்தனை பேர் சம்பாதிச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு ஹோப் கொடுக்கறதுக்காக அவ இந்த மாதிரி பண்ணிருக்கலாம்ல. உங்களுக்கு விருப்பமா அதை பத்தி மட்டும் யோசிங்க. அடுத்தவங்களுக்காக வாழனா நாம எல்லாம் வாழவே முடியாது. அதுவும் சரிதான். நான் வேற இன்னைக்கு கல்யாண தேதி எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம்னு நினைச்சேன். அதுக்கு என்ன, இன்னைக்கே பேசி முடிச்சிருவோம். ஆமா, என் மவன மருமகளும் இல்லைன்னு சொல்லிட்டு தானே நீங்க வருத்தப்படுத்தியா? இப்பவே போன் பண்ணி 2 பேரையும் வர சொல்லியே. சாயங்காலம் எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டு அது பிறகு அவிய கிளம்பட்டு. ஒரு அரை நாள் மாமியார் வீட்டுல இருந்து இங்க வரதுனால ஒன்னும் சொல்ல மாட்டாவ. இல்லம்மா, அது சரிப்பட்டு வராது. எதுக்கு சஞ்சயும் பிரியாவும் விருந்தெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வரட்டு. 4 தட்டி போட்டுட்டே இருக்கலாம். உங்களை நம்பி அவ மனசுல இருக்கிறத சொல்லிருக்கா. அப்புறம் நம்மளும் அடுத்து ஏதாவது பண்ணணும்ல. பிரியாக்கு மாமனார் வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. கல்யாணம் ஆகாத பையன்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் நல்ல மனசு உள்ளவியா. சுத்தி எல்லாரும் நல்லவங்களா இருக்கும்போது அங்க இருந்தே பேசி முடிச்சிடலாம்ல. உங்க சைட்ல இருந்து சொந்த பந்தம் எல்லாம் வருவாங்களாம். சும்மா என்ன ஏதுன்னு பேசி முடிக்கதானே, அதனால நானும் என் ஒய்ஃப மட்டும்தான். அது பிறகு என்ன, பெரியவங்க வேற அங்க இருக்காங்க. எல்லாரும் ஆசீர்வாதத்தோடயும் பேசியது நல்லது தானே. அப்ப சரிங்க, நான் புறப்படுறேன். நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். ராஜி, போய் காஃபி எடுத்துட்டு வா. ஐயோ இருங்க, இல்ல காஃபி குடிச்சிட்டு போலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். டிரைவர் பையன் வேற வெளியே வெயிட் பண்ணிட்டு நிக்கான். அவசரமா வேலை வேற இருக்கு. சாயந்தரம் பாக்கலாம். வெயிலுக்கு மோராவது குடிச்சிட்டு போங்க. இப்பதான் வார வழியில சர்பத்து குடிச்சிட்டு வரோம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. புறப்படுறேன். சரி. ஏங்க, இந்த பொண்ணு எதுக்கு இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கா? எப்படி முடிவெடுத்தா? வேற முறைப்படி கல்யாணம் பண்றதுக்கு. காதல்னு வந்துட்டா ஜாதி மதம் எல்லாம் தெரியவே செய்யாது.
நம்ம பிரியா மட்டும் எப்படி சஞ்சய்காண்டி எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு வந்தா, அதே மாதிரி அஞ்சு பண்ணணும்னு ஆசைப்படுறா. இத பத்தி எல்லாம் நீ ரொம்ப யோசிக்காத. என்ன பொறுத்த வரைக்கும் அஞ்சு பண்றது கரெக்ட் தான். அவன்கிட்ட இருக்க அந்த தாழ்வு மனப்பான்மையில இருந்து அவனை வெளியே கொண்டு வரதுக்கு அவன் நினைக்கியா. அது சரி, இப்ப சொல்லாம கொள்ளாம சம்பந்தி வீட்டுல போய் நிக்கும் போது என்ன நினைப்பாவ? முன்னமே போன் போட்டு சொல்லு, ஏதாவது ஏற்பாடு பண்ணனேன்னா பண்ணிடுவாவே இல்ல. அந்த நேரத்துல போய் நின்னாலும் வாங்கன்னு தான் சொல்லுவாவ. வருத்தப்பட வைக்க கூடாதுல்ல. ஆட்டுங்க, அப்ப நான் உடனே போன் பண்ணி சொல்லிடுறேன். எனக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தா அது சர்ச்சில தான் நடக்கணும் அப்படின்னு அடிச்சு பேசிருங்க. நான் என்ன சொல்லிதாரனோ அதை மட்டும் எங்க டாடிட்ட நீங்க சொன்னா போதும். ஒரு பொருளை ஒரு இடத்துல வச்சா இருக்காது, சும்மா தியாட்டிட்டு தெரியறதுக்கு தான் நேரம். சரி தம்பி, என்ன தேடிட்டு இருக்கீங்க? இல்ல, டேபிள் மேலதான் ஒரு ஹெட்செட் வச்சிருந்தேன், காணல. அதை எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லையப்பா, உங்க ரூம் இன்னைக்கு நான் தான் பெருக்கினேன். வீடு ஃபுல்லா இன்னைக்கு வேலை நடந்துட்டு இருக்கு, யாராவது வராங்களா? உங்களுக்கு தெரியாதா? இல்ல, காலையில இருந்தே ஒற்றை அடிச்சு ஃபுல்லா வேலை பார்த்துட்டு இருக்காவேலாம். அதான் வழக்கமா நீங்க மட்டும்தான் வேலை பாப்பீங்க. இன்னைக்கு வெளியில இருந்து வேற யாரோ வந்திருக்காங்க போல. ஆமா தம்பி, நாளைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு திடீர்னு ஒரு விருந்தாளி வராங்களா. அதான் எல்லாத்தையும் ஒத்தையில என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம விக்கி தம்பி தான் இன்னொரு ஆளை வேலைக்கு இன்னைக்கு விட்டுருக்காவ. அவன் விட்டுருக்கானா? விருந்தாளி வர்றதுக்கு அவன் வேலைக்கு ஆள் விடுறதுக்கு என்ன சம்பந்தம்? வர போறது நம்ம விக்கி தம்பிக்கு ஃப்ரெண்டாம்ல. அவன் ஃப்ரெண்டா? ஆமா, இப்பதான் என் கல்யாணம் என்னமோ ஆச்சாய். புருஷனை பொண்டாட்டி சேர்ந்து வராவ போல. எல்லாம் என்னால ஒத்தையில செய்ய முடியாதுன்னு இன்னொரு ஆளு கூட ஒத்தாசைக்கு இன்னைக்கு நாளைக்கு வர சொல்லிருக்காரு. அப்படி யார் வர்றது? நாளைக்கு அவங்க வரும்போது உங்களை கூட வீட்டுல தான் இருக்க சொல்லிருக்காரு. அது சரி, அவனுக்கு ஃப்ரெண்டு வரதுக்கு நான் எதுக்கு வீட்டுல இருக்கணும்? கொழுப்பு, உடம்பு முழுக்க கொழுப்பு. அவனுக்கு ஃப்ரெண்டு வந்தா என்ன, சொந்தக்காரவி வந்தா எனக்கு என்ன? அப்படியெல்லாம் எடுத்தம் கவுத்தன்னு பேசப்படாது தம்பி. என்ன இருந்தாலும் மூத்தவரு, வீட்டுக்கு எது தேவை எது தேவையில்லை எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஏதாவது தப்பு செஞ்சாவல்னா அதையெல்லாம் மறக்கிறதுக்கு இழுத்து போட்டு எல்லா வேலையும் செய்வாவ. அதுக்குன்னு எல்லாரும் நல்லவியல் ஆக முடியுமா? அண்ணன் தம்பி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒத்துமையா இருக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு ரத்தம் வந்தா உனக்கு என்ன, உனக்கு ரத்தம் வந்தா எனக்கு என்ன அப்படின்னு இருக்கிற அண்ணன் தம்பி கிடையாது. சொந்தத்துக்கு மதிப்பு, சொந்த பந்தன்னு யாரும் இல்லாதவங்களுக்கு தான் தெரியும். இங்க பாருங்க அம்மா, என்னைக்கு இந்த வீட்டுல அம்மா அப்பா இல்லாத ஒரு பொண்ணுக்கு கொடுமை நடந்ததோ, நீங்க பேசுறதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா நீங்க பேசுறதெல்லாம் இந்த வீட்டுக்கு சரிப்பட்டு வராது. நடந்தது நடந்து போச்சு. யார் மேல தப்பு என்ன தப்புன்னு நமக்கு எதுவும் தெரியல. தம்பி ஏதோ ஒரு கோவத்துல 4 வார்த்தையை விட்டுட்டு அதுக்குன்னு சொல்லிட்டு என்னமா அவர் மேல நீங்க கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறது முறையே இல்ல. இப்ப கூட காலேஜ்ல ஒரு பிரச்சனைன்னு சொன்ன உடனே உங்களுக்காண்டி முதல்ல வந்து நின்னது அவர் தான். பாசம் இல்லாமலா? ஆமா, ஒரு பெரிய பாவத்தை பண்ணிருக்கான்ல. அந்த பாவத்தை கழுவனா இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். உன்னை அவ கூடலயும் விட்டுருக்க வேண்டியது. உன்னெல்லாம் பாவம் பார்த்து ஸ்கூல்ல இருந்த எல்லா வேலையும் விட்டுட்டு காலேஜுக்கு வந்தேன் பத்தியா? என் புத்திய செருப்பால அடிக்கணும். நான் சொல்லேன்னு வருத்தப்படாதுங்க. பெரிய தம்பி தான் ஏதோ கோவத்துல அப்படி இருக்குது. நீங்களாவது நம்ம தமிழ் பிள்ளை எங்க இருக்கு எப்படி இருக்குன்னு விசாரிக்கலாம்ல. பாவம், தாய் தகப்பன் இல்லாத அனாதை பிள்ளை வேற. அது மேல பழைய தூக்கி போட்டு வீட்டை விட்டு விரட்டிட்டாவ. அது எங்க இருந்தாலும் நல்லாதான் இருக்கும். அதுக்கு மனசு அப்படி. அது உங்களுக்கு எனக்கும் புரிஞ்ச காணுமா? வீட்டுல இருக்க அந்த தடி எனக்கு புரியணும் இல்ல. அறிவு கிட்டவன், சுத்தமா சொந்தமுள்ள கிடையாது. இவன் என்ன மண்ணங்கட்டிக்கு தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணானோ. அதம்மா, நல்லவங்களுக்கு தான் வாழ்க்கையும் இல்ல காலமும் இல்ல. அன்னைக்கு இந்த வீட்டுல அம்மா அப்பா இல்லாத பொண்ணுங்கிறதுனால தானே அவ்வளவு ஒரு அநீதி நடந்து. இவன் பார்த்தான், அவங்க சந்தோஷமா இன்னொருத்தன் கூட தான் இருக்கா. என்னைய கூட அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாவே இல்ல. எல்லா பிளானா அவங்க நினைச்ச மாதிரியே நடந்துட்டு. அதான் இப்ப இந்த வீடு எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா கலக்கலான்னு இருக்கலாம். இருக்கட்டும் எல்லாரும். இதுல விருந்தாளி வர்றதுதான் முக்கியம். அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. வரப்போறது அவருக்கு ரொம்ப நெருங்கிய சிநேகிதனாய். யாரும் வரட்டு, என்னால எல்லாம் இங்க நிக்க முடியாது. ஏன் தம்பி, யாருக்கும் தெரியாம நீங்க தமிழ விசாரிச்சுட்டு இருக்கிறது எனக்கு தெரியும். கண்டுபிடிச்சு மறுபடியும் இந்த வீட்டுல வாழ வைக்கணும். வாழ வைக்கணுமா? அருமை தெரியாம தானே துரத்தி விட்டாவ. எவ்வளவு அசிங்கப்படுத்தினாவ. அவங்களே இந்த வீட்டுல வாழ்றேன்னு சொன்னா கூட நான் அதுக்கு ஒரு காலம் அனுமதிக்க மாட்டேன். நான் தேடுறது அவங்கள மறுபடியும் இந்த வீட்டுல வாழ வைக்கிறதுக்கு இல்ல. சந்தோஷமா இருக்காங்களா, பாதுகாப்பான இடத்துல இருக்காங்களா, அதுக்காக மட்டும்தான். என்னப்பா இப்படி சொல்றீங்க? ஆமா, அவங்க கூட எல்லாம் வாழ வைக்கணும் நீங்க திருப்பியா நினைச்சிட்டு இருக்கீங்களா? சொந்தமா ஒரு முடிவெடுக்க தெரியல. எங்க இருந்தாலும் தமிழ் நல்லாதான் இருக்கும். நாளைக்கு எப்ப வராங்களோ? சாயங்காலம் 5:30 மணிக்கு தான் வருவாங்க போல. அப்படியா? அப்ப நான் காலேஜ்ல இருந்து வந்த உடனே ஜிம்முக்கு கிளம்பிடுவேன். கொஞ்ச நாள் இருந்தாலும் அவன் மேல ஓவர் பாசத்தை அள்ளி காமிச்ச மாதிரி நடிச்சுட்டா இல்ல. அதனால இவன் இன்னமும் துள்ளுவான், இதுக்கு மேலேயும் துள்ளுவான். நாளைக்கு இருக்க மாட்டானாம்ல. இவன் கால போய் உளுந்துருவேன் அப்படின்னு நினைச்சிட்டான். எனக்கு என்னமோ நாளைக்கு சஞ்சய் பிரியா வரும்போது அவன் வீட்டுலதான் இருப்பான்னு தோணுது. எந்தாலையும் போட்டு இருந்தா என்ன, இல்லாத ஒளிய போனா என்ன. இன்னைக்கு ஈவினிங் சாரா வீட்டுல என்ன பேசியாவே எது முடிவெடுக்காவேன்னு பாக்கலான்னு பார்த்தா நம்மள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாவளே. பிரியாட்ட சொல்லி வீடியோ கால் பண்ண சொல்லணும். என்ன பாட்டிமா? மக்கா, நம்ம வீட்டுக்கு ஒரு பிள்ளை வரல. கிளம்பி வீடுன்னு இருந்தா 4 பேர் வரதான் செய்வாவ. ஒரு பிள்ளை வரேன்னா எந்த பிள்ளை? ஏடி அதெல்லாம் இருக்கட்டு. நீ என்ன 4 மணி நேரமா புருஷன் கூட சுத்திட்டு திரிய? வேற பின்ன உன் கூடலே சுத்திட்டு திரிவாவ. என்னத்தையோ வித்தியாசமா பண்ணிக்கிட்டு திரியடி. மத்தியானம் போல சஜு பாக்கிறதுக்கு ரூமுக்கு போயிட்டு இருந்தேன். நீ அதுகிட்ட வாங்க கீழே கொண்டு விடுங்கன்னு சொல்லிட்டு இருந்த. கிளவி எங்க ரூம்ல ஒட்டி கேட்டுட்டு இருக்கதா உன் வேலை பத்தியா? எங்களுக்கு வேற வேலை இல்ல கண்டியா? ரூமை விட்டே வெளியே வர மாட்டேங்க. அவரையே சுத்தி சுத்தி இருக்கலாம். ஆனா என்ன யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் கேட்டேன். புருஷனை சுத்தி சுத்தி வந்தா எல்லாரும் சந்தோஷப்படுவாவ. நீ என்ன பொறாமப்பட கண்டியா? மக்கா, உங்களுக்கு தெரியுதா ஒரு நாள் இல்லாம இந்த குட்டி ஒரு மாதிரி அலப்பற பண்ணியது? பாட்டி அது ஒண்ணும் இல்ல.
எங்க கிழவிக்கிட்ட மட்டும் உண்மையை சொன்னியான்னு வைங்க, அது பிறகு இன்னொரு சாராவை பாப்பீங்க சொல்லிட்டேன். சொல்லாம இருக்க முடியலையே சாரா. இதை யாருக்கிட்டயாவது சொன்னா தானே எனக்கு தூக்கம் வரும். எங்க வேண்டாம், அது பிறகு இன்னொரு சாராவை பாப்பீங்க சொல்லிட்டேன். ஏடி கிளவியா, ஒன்னே மட்டுமே எங்களால மேட்ச் கட்ட முடியலடி. இத இன்னொரு சாராவை பாப்பியா, இன்னொரு சாராவை பாப்பியானா என்ன வகை கதை? இந்த குட்டி வெளியே இறங்காம இருக்குது. பாட்டிமா, சாப்பிட்டுக்கிட்டு மேல வந்ததுக்கு பிறகு கதை ஒண்ணு நடந்தது. கதையா? ஆமா, என்னை தூங்க விடாம உங்க பேத்தி கதை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருந்தா. கதை கேட்க வயசா இந்த காலமாட்டுக்கு? கதை சொன்னாதான் உங்களை தூங்க விடுவேன் அப்படின்னு நச்சரிச்சுட்டே இருந்தா. அதுவும் பியாய் கதை தான் சொல்லி கொடுக்கணுமா? ஐயே, பியாய் கதை கேட்டுதா? கிளவி மண்ட பத்திரம் பாத்துக்க சொல்லிட்டேன். நான் இன்னைக்கு உன்னை தொல்லை பண்ணிய மனநிலையில இல்ல, அதனால பேசாம வாய முடிக்கிட்டு நின்னுரு. உங்களுக்கு வேற வேலை இல்லையா இந்த கிளவி கிட்ட பேசிட்டு இருக்கதுக்கு? மக்கனே சொல்லு, அது பிறகு என்ன நடந்தது? பியாய் கதை சொன்னாதான் தூங்க விடுவேன்னு சொன்னா. நானும் பியாய் கதை சொன்னேன். அப்படியா? என் பியாத்தி நாங்க எல்லாரும் வீர பரம்பரையில பிறந்தவியா? என்ன பாட்டி, வீர பரம்பரையா? ஆமா, பியாய்க்கு டஃப் கொடுப்போம்ல நாங்க. பாட்டிமா, வீர பரம்பரையில பறந்துட்டு உங்க சார பியாய்க்கு பயந்து நிக்கா? கிடையாது மக்கா, இத நான் ஒத்துக்கவே மாட்டேன். சாராக்கு பயமா? கிளவி ரொம்ப நடிக்காம உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. பாட்டிமா, அவ பயந்துதான் கீழே வரல, என் கட்டில இருந்து கீழே கூட இறங்காம நிக்கா. இல்ல மக்கா, நீ சொல்லத நம்பவே மாட்டேன். ஏன்னா என் பியாத்தியை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். நாங்க எல்லாம் வீர பரம்பரையில உள்ளவியா. இது வேற இம்சை. எங்க சார பியாயே ஓட விடுவா. பிரியா, வாவ்! பியாயி, இது என்ன வாகம்? பியாய்க்கு வந்து சோதனை. என்ன பாட்டிமா, உங்க பியாத்தி வீர பரம்பரையில பிறந்தவளா? ஏட்டி அறிவு கட்டவளே, அத பாக்கிறதுக்கே தெரியுது பெயிண்ட் அடிச்சு விட்டுருக்கு அப்படின்னு. அத பார்த்து கூப்பாடு போட்டு பயந்து என் புருஷன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம பண்ணிட்டியடி. வீர பரம்பரையில பிறந்தவியா இப்படி பயந்து செத்துக்கிட்டு இருக்கா? கிளவி அந்தால பெயரு ஓவரா பேசி பேசி மூச்சு வாங்கி பேய் சாந்துறாத. ஏடி ஒரு பியாய் கதை கேட்டதுக்கா வெளியே இறங்காம இருக்க? ஆமா, என்னமா இயலுக்கெல்லாம் பியாய் பார்த்த பயமே இல்லாத மாதிரி நடிச்சிருவாவ. ஏடி நாங்க எல்லாம் நீ பிறந்ததுல இருந்தே பியாய் கூடல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். கிளவி தேவை இல்லாம என்ன ஒரு மாதிரி பேசி பேசி வாங்கி கட்டிட்டு போயிடாத. எந்தாலே போட்டுக்கு துணியா அப்படிதான் இருக்கு, பியாய்க்கு சுடிதார் போட்ட மாதிரி. அதான் பாத்தீங்களா பாட்டி, சாரி கட்டிட்டு அப்படியே நடந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும். சொன்னா கேட்கலாம். வீட்டுக்கு சாரி கட்டிட்டு நிக்கணுமா? இல்ல, சாரி கட்டினா அழகா இருக்குன்னு சொல்லி. கண்டியா சொல்ல வந்ததே மறந்துட்டேன். அதான் கிளவி வயசாயிட்டு போகுதுல்ல, என்ன சொல்ல வர யாரு பண்ணியன்னு உனக்கு ஞாபகம் இருக்காது. வந்தது ஒரு விஷயத்துக்கா இருக்கும், அலப்பற பண்ணிக்கிட்டு நிக்கிறது இன்னொரு விஷயத்துக்கா இருக்கும். இது எல்லாம் பேய் சேர வேண்டிய வயசுல நடக்கதான் செய்யும். ஏட்டி எத்தனை வயசானாலாம் சிங்கம் மாதிரி நடப்பம் டி. பாட்டி எதை சொல்ல வந்தீங்கல்ல, அதை சொல்லுங்க. அக்கா, நம்ம வீட்டுக்கு பிரியா கூட ஒரு பிள்ளை வரல. ஆமா அஞ்சு அக்கா. அந்த பிள்ளைக்கு இன்னைக்கு நம்ம டாக்டருக்கு ஃப்ரெண்டு கூட பேசி முடிக்கிறதுக்கு நம்ம வீட்டுக்கு தான் வரலாம். டாக்டருக்கு ஃப்ரெண்டு கூட பேசி முடிக்கிறதுக்கா? ஆமா, நம்ம பிரியா வீட்டுக்காரருக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார்ல, வினித். அந்த பிள்ளைக்கு நம்ம பிரியாக்கு ஃப்ரெண்ட் அஞ்சுக்கு தான் கல்யாணமாய். உங்களுக்கு முன்னமே தெரியும் தானே? இரு. நல்ல வேலைங்க, அக்ஷய விஷயத்துல நம்ம தலை போடல. ஏட்டி உங்களுக்குள்ளால என்ன பேசிட்டு இருக்குதியா? பாட்டி நம்ம வீட்ல வச்சா பேசி முடிக்காவ. ஆமா, டாக்டர் பிரியாவை இங்கே எல்லாம் இருக்காவ. சரி, அங்கே இங்கே நடுல போட்டு அழைக்க வேண்டாம். கல்யாணம் ஆகிய கொஞ்ச நாள் தானே ஆகுது, அதனால எல்லாரும் இங்கே வரலாம். சொல்லவே இல்ல. ஏட்டி இப்பதான் முடிவெடுத்திருக்காவ. பிரியா மாமனார் போன் பண்ணி எல்லாம் பேசி முடிச்சதுக்கு பிறகு எதனா காஃபி மட்டும் நீங்க ரெடி பண்ணா போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு போல. அண்ணன் ராஜேந்திரனுக்கு போன் பண்ணி கொஞ்சம் சிக்கன் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கா. திடீர்னு ஏற்பாடு பண்ணதுல குழம்பெல்லாம் நம்ம வச்சிடலாம். குழம்பு வச்சிடலாம். வேற என்ன பண்ண போறாவ? உடனே மாவெல்லாம் ரெடி பண்ண முடியாதுல்ல. அதான் ஏதாவது கடையில இருந்து வாங்குவாங்களா இருக்கும். அதான் உங்களுக்கு தெரியாதுல்ல, சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நிறைய வேலை இருக்கு, இப்ப வேலையை பாக்கட்டு. அப்பா நல்ல வேலை பாத்தீங்களா? சித்தி காட்டாவன்னு சொல்லிட்டு நம்ம இதுல தலை போட்டிருந்தான்னு வைங்க, சஞ்சய் நம்மளை பத்தி என்ன நினைச்சிருப்பாரு? அதெல்லாம் ஒன்னும் நினைக்க மாட்டாரு. ஈவினிங் தான் எல்லாரும் வராங்கல்ல. பேசாம நீ சாரி கேட்டு சாரா. எங்க என்ன நடந்தாலும் உங்களுக்கு உங்க பிரச்சனை தானே முக்கியம், அதனால இருங்க வாரேன். எங்க போற? சாரி தானே கெட்டிட்டா போச்சு, ஒரு நிமிஷம் இருங்க. என்னத்துக்கு இப்ப ஹீரோயின் வாண்டிட்டு இருக்கா? லூசா சாரா நீ? இப்படி வீசி அறிய? சும்மாங்க தூக்கி போட்டு பார்த்தேன். எதுக்கு இப்ப திடீர்னு பல்ல கட்டிட்டு நிக்க? எங்க நான் குளிச்சிட்டு வரேன், அதுக்குள்ளாடி இந்த சாரியை நீங்க அயன் பண்ணி வச்சிருங்க. எது நான் அயன் பண்ணணுமா? உங்களுக்கு தானே நான் சாரி கட்டணும். சாரி கட்டினா நல்லா இருக்குன்னு சொன்னதான், அதுக்கு நீ என்ன அயன் பண்ண சொல்ல? இப்ப நான் சாரி கட்டது முக்கியமா இல்லையா? சாரி கட்டணும்னா அயன் பண்ணி வைங்க, வந்து கட்டலாம். ஓகே. எங்க சும்மா சாரி கட்டு நச்சரிச்சிட்டு இருக்கீங்கல்ல, தூக்கி போட்ட உடனே சாரி எல்லாம் கட்ட முடியாது. இன்னைக்கு இதுல இருக்கக்கூடிய எல்லா கஷ்டத்தையும் உங்களுக்கு புரிய வைக்கேன். அயன் பண்றதுல இருந்து கட்டி முடிக்கிறது வரைக்கும் நீங்க என் கூடால தான் நிக்கணும். ப்ளீட் எல்லாம் பிடிச்சு விட சொல்லுவேன். அது பிறகு ப்ளீட் எல்லாம் கரெக்டா நிக்கிறதுக்கு நான் 2 சுத்து சுத்துவேன். கூடன்றீங்க. ஏன்னா உங்களுக்கு நீ புரிய வைக்கணும்ல, சாரி கட்டுறது அவ்வளவு ஈஸி இல்ல அப்படின்னு. சாரி கட்டு,
இது சொல்றது ஈஸிங்க, இத பண்றது எவ்வளவு கஷ்டம்னு புரிய வைக்கணும்ல. என்னமா 1 மணி நேரத்துல ஏமா தாயே இனிமே நீ சுடிதாரே போட்டுக்க, வேணா ஸ்கர்ட் கூட போட்டுக்க, ஆனா சாரி கட்டுன்னு சொல்லவே மாட்டேன் சாரா அப்படின்னு உங்க வாயாலே கும்பிடு போட வைக்காட்டா வைக்கட்டா வைக்கட்ட என் பேரை நான் மாத்துறேன். எத்தனை தடவை தான் உன் பேரை மாத்துவ? இன்னைக்கு உங்களை கும்பிடு போட வச்சு ஓட முடியும். இது எங்க பாட்டி மேல சத்தியங்க. இந்த சக்திமான் மாதிரி வந்துட்டு அவ பாரு. கிழவி, நீ என்ன ரூம் விட்டு வெளிய போவலையா? ஏடி சத்தியம் பண்ணனா உன் புருஷனுக்கு மண்டையில அடி, இல்லையா உன் அம்மாக்காரருக்கு மண்டையில போய் அடி. அத விட்டுக்கிட்டு ஏப்பா பார்த்தாலும் பாட்டி மேல சத்தியம் பாட்டி மேல சத்தியம். இந்த கிழவர் இருக்கிற வரைக்கும் கிழவருக்கு மண்டையில ஏக்க அடிச்சுக்கிட்டு தெரிஞ்சா 10 வருஷம் கூட உயிரோட இருந்திருக்கான். நீ அது மண்டையில அடிச்சு சத்தியம் பண்ணியே சென்னனு பேச்சு வந்துட்டு எத்தனை சத்தியம் நாட்டி இந்த கிழவிக்கு மண்டையில அடிப்ப? கிழவி, மண்டையில அடிச்சு சத்தியம் பண்ணியனா கணக்கு. ஆமா, வாயில அடிச்சு விடுறதெல்லாம் கணக்கு இல்ல. ஏன் எங்க நான் போய் குளிச்சிட்டு வரேன், நீங்க சாரி அயன் பண்ணி வச்சிருங்க. எங்கேயும் போயிடாதுங்க, அது பிறகு நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் ப்ளீட் எல்லாம் எடுக்கணும். போலீஸ்காரனுக்கு பொண்டாட்டிக்கு வந்த வாழ்க்கை. கிளவி அப்படிதான் பிள்ளை பிள்ளைன்னு பேசிக்கிட்டு கிடக்கும். ஆனா சாரி கட்டி முடியும் போது உங்க வாயாலே சொல்லிருங்க, இனிமே சாரி எல்லாம் கட்ட சொல்ல மாட்டேன், உனக்கு பிடிச்ச மாதிரியே போட அப்படின்னு சொல்லாட்டா. சொல்லட்டே என்னங்க, அடுத்த வாட்டி சாரி கட்டுன்னு சொல்லும் போது கட்டுவேன். ஆனா நீங்க தான் அயன் பண்ணி வைக்கணும், நீங்க தான் ப்ளீட் எல்லாம் எடுத்து விடணும். ஏமா தாயி போமா, போய் குளிச்சுட்டு வா.